பிதாவிடம் காரியத்தை மறைக்கும் பிள்ளைகளை பற்றி நாம் 8வது பாகத்திலே அதனுடைய தொடர்ச்சியை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது வாலிபனான தீர்க்கதரிசி. சரி, எல்லோருமே நம்ம ஆரம்பத்தில் உண்மையாக தான் இருக்கிறோம். கொரிந்து மக்களை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் தேவனுக்காக பாராட்டு பெறுகிற வகையில் உண்மையாக தான் இருக்காங்க. ஒவ்வொரு வெளிப்படத்தில் வசனத்தில் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிற ஒவ்வொரு சபையும் தேவனால் பாராட்ட பெறுகிறது. ஆனால் பின்பு என்ன நடக்குது? மத்திய 13 பார்த்தீங்கன்னா நமக்கு வசனத்திற்கான நெருக்கம் வருகிறது. மத்திய 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா அதற்கான சோதனை முன்வைக்கப்படுகிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற பொழுது அங்கே அக்னியானது வேலையில் நம்முடைய இருதயத்துக்கு சரி, மனதுக்கு சரி, அங்கே அக்னியானது பரிசோதிக்கப்படுகிறது. யாரு நிலைத்திருக்காங்களோ அவங்க தான் கூலியை பெற முடியும். நிலைத்தில்லாதவங்களுக்கு வாக்குத்தத்தம் இல்லை, நிபந்தனையில் தோல்வி. அப்ப நிபந்தனையில் தோல்வின்னா நம்ம பரிசை பெறுவோம் அப்படின்னு நம்ம சொல்வதற்கு இல்லவே இல்லை. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அழிந்து போகிற பொன் அக்னியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும் அப்படின்றார். சோதனை இல்லாம ஒரு புகழ்ச்சி நமக்கு வரும் அப்படின்ற ஒரு வார்த்தை நமக்கு எங்கே இருக்கு? நிலைத்திருக்கிற காரியமா? ஒரு சில நேரங்களில் நமக்கு இருக்கலாம். அது எங்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கூட சோதனை தான். சீசத்துவம் நீங்க எல்லாத்தையும் வெறுக்கலைன்னா நீங்க தேவனால் புகழப்பட மாட்டீங்க. ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் தேவனால ஒரு புகழ்ச்சி இருக்குது. பூமிக்குரிய விருத்த சேதனம், ஆவிக்குரிய விருத்த சேதனம். பூமிக்குரிய ஒரு யூதன், ஆவிக்குரிய ஒரு யூதன். தேவனால் அது பாராட்டப்பட பெறுகிறது. எப்படின்னா அது கூட நம்ம சீசத்துவத்தில் வெறுத்து வந்தா மட்டும்தான் அது கூட முடியும். பாருங்க, எதுவுமே லகுவாக இல்லை, சாதாரணமா எளிமையா கிடைக்கிறது இல்லை. அதற்கான பிரயாசங்களும் பாடுகளும் பரணும். அதுக்கு மேலதான் தேவனுடைய இரக்கமும் கிருபையும் நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த ஓட்டத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இயேசுவானவருக்கு எப்படி நடந்ததோ அதே போல நமக்கு நடக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அப்படியானா ஆரம்பத்தில் எல்லோருமே எரேபயாம் ராஜாவும் உண்மையாக தான் இருந்தாரு. அநேக பரிசுத்தவான்கள், அநேக தீர்க்கதரிசிகள் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆனாலும் தங்களுக்கு முன்வைக்கப்படுகிற சோதனையில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள், தேவனால் புகழப்படுவார்கள். சரி, இவருக்கு முதலாவது ஒரு சோதனை இருந்தது. அந்த ராஜாவை கையை குணமாக்கிட்டாரு, நல்லது. பிறகு ஒரு சோதனை இருந்தது. அந்த ராஜா வெகுமானங்களை தர்றோம் சொன்னாரு, அதை வாங்காம அவர் திரும்பி போயிட்டாரு. போன உறுதித்தன்மையில் அவர் அப்படியே இருக்கிறாரா என்று நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மறுபடியும் சோதனை வருது. அடுத்து அவர் வெகுமானத்துக்காக வரல. என்ன அப்படின்னு பாடத்தை நான் ஆரம்பிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இப்போ அவர் வந்தது வெகுமானங்களுக்கோ பரிசுக்கோ அவர் அந்த கிழவனான தீர்க்கதரிசியோட திரும்பி வரல. அந்த கேயாசி வந்தது போல இவருக்கு அந்த எண்ணம் இருந்தது மாதிரி நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அவர் ராஜா வீட்டுக்கு போகலையே, தீர்க்கதரிசி வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. அப்போ இங்க என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படிங்கறத இங்க நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து நம்ம பார்ப்போம். ஒரு சோதனையில் அவர் வெற்றி பெற்றிருக்கார். வெகுமானம் தருவேன் அப்படின்ல வெகுமானத்தை அவர் வெகுமானம் பெற்றுக்கொள்ள விரும்பல. அவர்
போயிட்டார். அதோடு நின்று விடல. அடுத்து ஒரு கிழவனான தீர்க்கதரிசி மூலமாக, அவன் தேவனுடைய மனுஷன்தான், அவன் மூலமாக இங்கே ஒரு காரியமானது அனுமதிக்கப்படுகிறது. யாருக்கு? வாலிபனான தீர்க்கதரிசிக்கு. அப்ப எப்படி ஆரம்பிக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வஞ்சிக்கப்படுவது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 17 வரைக்கும் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. பாரமான யாவு கூட நம்ம நெருக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 இந்த சொந்த பந்தங்கள், இரத்த சம்பந்தமான உறவுகள், இனஜன பந்துக்கள், உடன்பிறப்புகள், பெற்றார், பிள்ளைகள், இவர்கள் மூலமாக கூட நம்ம சோதிக்கப்படலாம். நமக்கு எந்த வகையிலையும் சோதனை வரும். அப்ப இவருக்கு வந்த இந்த சோதனையில் 2வது சோதனையில் அவர் சொல்லியிருக்காரு, நான் வீட்டுக்கு புசி என்ற ஒரு கூப்பிடுறார், குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். கர்த்தருடைய வார்த்தை அப்படி உண்டாயிருக்குன்னு சொன்ன உடனே அடுத்த கட்டத்துக்கு நகர்வு இருக்கிறது. என்ன நகர்வு இருக்கிறது? ஒரு வார்த்தையை நீங்க பாருங்க, நம்ம படிப்போம். இப்போ அந்த பாடம் தொடருவோம். இப்போதான் அந்த காரியத்தில் எந்த இடத்துல அவர் டச் ஆனார்னு பாருங்களேன். அவர் என்ன வார்த்தை சொல்லியிருக்காரு, எதுக்காக இவர் சாப்பிடவான்னு கூப்பிட்டாரு. 15-16 அப்பொழுது அவனை நோக்கி என்னோட வீட்டுக்கு வந்து அப்பமுசியும் என்றான். அதற்கு அவன், உம்மோடைய திரும்பவும் உம்மோடைய உள்ளே போகவும் மாட்டேன், இந்த ஸ்தலத்தில் உம்மோடைய நான் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டார். ஏனென்றா தேவன் சொல்லியிருக்காரு 13-17 1 ராஜாக்கள்ல, நீ அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாய் திரும்பி வராமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்றான். இதுவரைக்கும் ஒரு வெற்றியா இருக்காரா? சரியா இருக்காரு. இப்போ நீங்க பாருங்க, 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல மீண்டும் கிழவனான தீர்க்கதரிசி, வாலிபனான தீர்க்கதரிசினா என்ன சொன்னான்? அது பொய்யா உண்மையா? பாருங்க, சொன்ன வார்த்தையை கேட்கல. எதுல அவர் ஏமாற்றப்பட்டிருக்காரு அப்படின்னு பாருங்க. அந்த வெகுமானம் தருவேன்னு சொன்னாரு, அதுக்கு அவர் போகல. சாப்பிடு அப்படின்றாரு, அதுக்கு அவர் போகல. இப்ப என்ன சொல்றாருன்னா 13-18 அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசி தான். ஒரு வார்த்தை பாக்குறீங்களா? ஏமாத்துறதுக்காக, உம்மை போல நானும் ஒரு தீர்க்கதரிசி தான். அவன் சொன்ன வார்த்தை உண்மையா பொய்யா? பொய் சொன்னான். என்ன சொன்னா? நீ அவனை உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னுடைய சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான். இப்போ கேள்வியானது, அவர் உம்மை போல நானும் ஒரு தீர்க்கதரிசி தான், என்னை கர்த்தர் தான் அனுப்பினார் சொல்லி இந்த காட்சி சொல்லப்படுது. இங்க கொஞ்ச நேரம் நின்றுட்டு நம்ம ஒரு விரிவான பகுதியா பேசிட்டு பிறகு நான் போகலான்னு நினைக்கிறேன். இன்றைக்கு ஏமாற்றப்படுகிற மக்கள் எப்படி ஏமாற்றப்படுறாங்க பாருங்க. நீங்க ஆரம்பத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா எரேமியா மற்ற தீர்க்கதரிசிகள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொந்த ஜனங்களே அவரை பகைச்சாங்க. யோசேப்ப சொந்த சகோதரர்களே பகைச்சாங்க. யோபுவை அவருடைய சொந்த அவருடைய மனைவியை தேவனை தூசித்து ஜீவனை விடும்படி சொன்னாங்க. இயேசுவை அவருடைய சொந்த ஜனங்களே அவரை பகைச்சாங்க. அவரோடு அப்பம் புசித்தவனும் சிநேகிதனுமான அவனே அவர் மேல காலை தூக்கினான். இன்னும் இயேசுவுக்கு இருந்த அந்த சோதனையை பாருங்க. அவருடைய தாய் யோவான் 2ஆம் அதிகாரத்தில், மகனே திராட்சரசம் குறைவுபட்டது, பேதுரு நீ மறிக்க கூடாது ஆண்டவரே என்று மத்திய 16 சொன்னார். மத்திய 12:36 நீங்க போனீங்கன்னா,
சகோதரனும் தாயும் பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அந்த ஜனங்களே ராஜாவாக்க கொண்டு வர நினைச்சாங்க. சோதனை எங்கிருந்துங்க துவங்குது? வெளியில யாரோ ஒரு புறஜாதி மனுஷங்கிட்ட இருந்து நமக்கு வருதா, நமக்கு உள்ள இருக்கிற மக்கள்கிட்டே வருதா? சிம்சோன் அவன் அந்த பெலிஸ்திய காட்டி கொடுக்கும்படியாக ஒரு பெண் என்ன செய்தா, அலட்டுனா. எங்க பிடிக்கிறாங்க? ஏன் அந்த நெருக்கமான நெருங்கின உறவான மக்கள் மூலமா ஏன் சோதனை வருது? சென்டிமெண்ட். பாருங்க, சென்டிமெண்ட் நமக்கு தெரியுது இல்லையா? உம்மை போல நானும் ஒரு தீர்க்கதரிசி தான் அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆகிறாரு? அவரு தேவன் சொல்லிட்டாரு. இப்போ ஒரு கேள்வி கேட்போமே. என்ன கேள்வி கேட்போம்? இவரு அனுப்புனது யாரு? தேவன். இப்ப அவர் யார்கிட்ட கேட்டிருக்கணும்? யாரு அனுப்புனாங்களோ இவர் மூலமாவா அவர் அனுப்புனாரு? இன்னும் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டாமா? இந்த கிழவனான தீர்க்கதரிசி மூலமாவா இந்த வாலிபான தீர்க்கதரிசி எரேபியாம் அனுப்புனாரு? இல்லையே. அப்படியானா இவர் என்ன கேட்டிருக்கணும்? அனுமதி கொடுக்கிறாரு, அனுமதி கொடுக்கல அப்படிங்கிறது அடுத்த கருத்து. இவர் இப்ப என்ன கேட்டிருக்கணும்னா, தேவன்கிட்ட, பிதாவாகிய தேவன்கிட்ட, இது என்ன கர்த்தாவே எனக்கு புரியலையே அவர் கேட்டிருக்கணும். அவர் சொல்லியிருப்பார். பாருங்க, இது மாதிரி நம்ம திரும்ப திரும்ப தேவனுடைய வார்த்தையை திருப்பி பார்க்கிறோமா? நாம் வஞ்சிக்கப்படும் போது இது அன்றைக்கு தேவன்கிட்டையோ தேவனுடைய தீர்க்கதரிசிகளோ சொல்லி ஏமாத்தி போயிருக்காங்க. தேவனை ஏமாத்தல. இந்த மாதிரி ஒரு நானும் உண்மை போல தீர்க்கதரிசி தான், உங்கள ஒருத்தர் தான் அப்படி சொல்லிதான் ஏமாற்றப்படுறாங்க. இன்றைக்கு சபையார், கொரிந்து சபையார் எப்படி ஏமாற்றப்படுறாங்க? எங்கிருந்து வர்றாங்க? கள்ள தீர்க்கதரிசிகள் எங்கிருந்து வர்றாங்க? ஜனங்களை ஏமாற்றுறவங்க எங்கிருந்து வர்றாங்க? புளித்தமா எங்கிருந்து வர்றாங்க? பாருங்க, இதெல்லாம் மக்கள் எப்படி ஏமாற போறாங்கன்னா, நம்மோடு தானே உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நம்மோடு தானே சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நம்மோடு தானே அவங்க பாட்டு படிக்கிறாங்க, நம்மோடு தானே ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம்னா, இந்த மாதிரி யாரு அனுப்புனாங்களோ அவங்ககிட்ட கேட்பதற்கு பதிலாக மறைச்சு வச்சு இவங்க பின்னாடி போயிட்டாங்க. இன்னைக்கு மக்கள் இப்படி ஏமாந்து போறாங்களாங்க. யாரு உங்களை அழைச்சாங்களோ அதுக்கு நம்ம பாத்திரவான்களா இல்லாம என்ன வேணாலும் எது வேணாலும் சொன்ன உடனே இது நம்ம தானே அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? ஏன் ஏமாந்து போறோம்? நம்ம நினைவு. இவருக்கு என்னது? இவருக்கு யாரு இவர் அனுப்புனாரு? இல்ல இந்த தீர்க்கதரிசி சொல்லி இந்த தீர்க்கதரிசி அனுப்புனாரா? இல்லையே. அப்படியானா யார் அனுப்புனது? தேவனே சொல்லி அனுப்புனாரு. இப்ப யார்கிட்ட கேட்டிருக்கணும்? தேவன்கிட்ட கேட்கணும். யார்கிட்ட மறைச்சிட்டாரு? தேவன்கிட்ட மறைச்சிட்டாரு. சொல்லிருக்கணுமா வேண்டாமா? கேட்டுக்கணுமா வேண்டாமா? தெரிவிச்சுக்கணுமா வேண்டாமா? ஏன் தெரிவிக்கல? தெரிவிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்குமா? ஏன் அவர் சொன்ன ஒண்ணு நம்பி போயிடுவாங்களா? சரி, நேர்மையா இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், தப்பா நடக்குமா? நடக்காது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மக்கள் இவ்விதமான நம்மோடு தான் இருக்கிற மக்கள் தானே. மத்தேயு 10 படிக்கிறீங்களா? உனக்கு சத்துரு எங்கிருந்து வருவாங்க? உன் வீட்டாரே. இயேசு தம்முடைய சீசர்கள் அனுப்பும்போது என்ன சொன்னாருங்க? பெற்றாருக்கு விரோதமாய் பிள்ளைகள் எழும்பி கொலை செய்வாங்கன்னு சொன்னார். இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுது? ஏதோ ஒரு எழுத்தா இல்ல உண்மையே நடக்குமா? நடக்கும். நாம கவனமா இல்லைன்னா, இது மாதிரி தேவன் நமக்கு விழிப்பு தரும்படி கேட்கலைன்னா நாம ஏமாற்றப்படுவோம், வஞ்சிக்கப்படுவோம். சரி, அப்ப என்னதான் நடந்துச்சு நம்ம பார்ப்போமே. 1 ராஜாக்கள் 13:19 இப்ப அவர் சொன்ன வார்த்தையானது, உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான், அவன் அப்பம் புசித்து தண்ணீர் கொடுக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு கொண்டு வா, அழைத்து கொண்டு வா என்று தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில் போய் சொன்னான். அவன் என்ன பிளான் பண்ணா நமக்கு தெரியாது. ஆனா இது அவனுக்கு முன் வைக்கப்பட்ட சோதனை என்பது மட்டும் நமக்கு தெரியும்.
அந்த சோதனையில் இவர் வெற்றி பெற்றாரா தோல்வி பெற்றாரா? சரி, இப்போ 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது அவன் இவனுடைய திரும்பி போய், தேவனுடைய கட்டளை திரும்பி போகக்கூடாது, வந்த வழியா போகக்கூடாது, தண்ணீர் குடிக்கக்கூடாது, அப்பம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் கட்டளை. இதெல்லாம் மீறி வீட்டிலே அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தான். அப்பவாவது பிதாவே நாங்கள் உங்களுடைய கட்டளையை மீறிட்டேன், நீ மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? பாருங்க, அந்த மாதிரி காரியம் கூட வரல அவருக்கு. ஏன் வரல? மறக்க பண்ணிடும். உலகமானது நம்மளை மறக்க பண்ணிடும். நீங்க எவ்வளவு பலமான ஆளா இருந்தாலும் நாம் சோதனையில சில காரியங்களை நம்ம மறக்க பண்ணிடுவான் சாத்தான். உணர்ந்து கொள்ளாத போது அங்க இருக்கிற வசனத்தை அங்க இருந்து எடுத்துருவான். மத்தேயு 13:19. தேவனுடைய வார்த்தை சொல்லி இருக்க அந்த மனசாட்சி ஒன்னு இருக்கும் இல்லையா? நான் மீறி வந்துட்டேனே, தேவன் தான் சொன்னார்னு அவர் எப்படி நம்புறது? பாருங்க, இவர் யார்கிட்ட செக் பண்ணிருக்கணும்? இவர் யாரு, அவர் யாரு? தீர்க்கதரிசியை வைத்துக் கொள்ளுங்களேன். இவர் யார்கிட்ட கேட்டுக்கணும்? தீர்க்கதரிசி சொன்னா நம்பிடுவாரா? பாருங்க, அவர் தேவன்கிட்ட கேட்கணும் இல்லையா? அவர்கிட்ட தெரிவிக்கணும் இல்லையா? இப்படி நாம உரியவங்கிட்ட தெரிவிக்காம ஏமாத்தப்படுறோமா இல்லையா? கருத்து இதுதாங்க. அதற்கு உரியவங்கிட்ட நாம தெரிவிக்காமலோ சொல்லாமலோ கேட்காமலோ காரியங்களை அறிவிக்காமலோ இருப்பதுனால நாம ஏமாற்றப்படுறோமா இல்லையா? இப்படிதான் திருப்பிட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு இப்படி திருப்புவது ரொம்ப ஈஸி, ரொம்ப சுலபம். பாருங்க, இப்படி திருப்புறதுக்காக நம்ம சந்தோஷப்பட வேண்டியதில்லை, அவமானப்படணும், வெக்கப்படணும். இது பெரிய காரியம் இல்லை. தேவன்கிட்ட நம்ம தோல்விட்டு இருக்கிறோம். இப்படி திருப்புற மனுஷங்க தேவன்கிட்ட தோல்வி விடுறாங்க. அப்போ அவங்க பொல்லாத காரியங்களை அவங்க நினைக்கிறபடினால இந்த விதமான காரியங்களை நிறைவேற்ற தேவன் வேலை செய்றார். இப்போ இந்த விதமான அந்த தீர்க்கதரிசி பொய் சொல்லி என்ன செய்தான்? இப்ப போய் குடிச்சிட்டான். இப்போவாது என்ன சொல்லியிருக்கணும்? பிதாவே நான் தவறு பண்ணிட்டேன் என்று சொல்லியிருக்க முடியும். ஆனா என்ன செய்யல? சொல்லல. இப்ப பாருங்க, 1 ராஜாக்கள் 13:20 வாலிபனான தீர்க்கதரிசி புசித்து குடிக்கிற போது கிழவனான தீர்க்கதரிசிக்கு யாருடைய வார்த்தை வந்தது? சாத்தானுடைய வார்த்தை வந்துச்சு? இல்லவே இல்லை. பாருங்க, பொய் சொன்னது யாரு? அவன் தான். இப்ப கர்த்தருடைய வார்த்தை வந்தது யாரு? அவன்கிட்ட தான் வந்திருக்கு. அவர்கள் பந்தியில் உட்கார்ந்து இருக்கிற போது அவனை திருப்பி கொண்டு வந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானதினால் என்ன சொல்லுச்சு? 21:22 அவன் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, எதுக்கு சத்தம் போட்டான்? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளை நீ கை கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறினபடியால், இதுக்காக தான் சத்தம் போட்டுக்கணும். அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவன் விளைக்கின ஸ்தலத்திற்கு நீ திருப்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடியினால் உன் பிரேதம் உன் பிதாக்கள் கல்லறையில் சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். ஒரு கேள்வி உங்களுக்கு வருதாங்க? சரி, அவன் தான் திருப்பிட்டான். கர்த்தராவது நீ போகாதன்னு திரும்பி சொல்லிருக்கலாம்ல. நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்களா? நியாயமா இருக்கா? என்ன நியாயம் அது? இவருக்கு வார்த்தை சொன்னா இவரு கேட்கணுமா இல்லையாங்க? அவருக்கு வைத்த சோதனை அவர் வெற்றி பெறணுமா இல்லையா? அவர் தானே சோதனையை வச்சிருக்காரு. அவர் எப்படி சொல்லுவாரு? பாருங்க, இப்போ நாம வெற்றி பெறுறோமா தோல்வி விடுறோமா? வெற்றி பெற வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். நம்ம துணிகரமா சரி இப்போவாது போனாரு, போகும்போதாவது கேட்டிருக்கலாம், சாப்பிடும் போதாவது கேட்டிருக்கலாம், ஒரு 2 வாய் வைக்கும் போதாவது கேட்டிருக்கலாம். என்னமே கேட்காம அவர்வாள் சாப்பிட்டு இருந்தான்னு என்ன அர்த்தம்? என்ன கணக்கு? இப்படி தங்கள் பிதாவிடம் நம்ம காரியங்களை மறைச்சு எத்தனை வேலை செய்ய நினைக்கிறோம். பூமிக்குரிய பிள்ளைகளாகிய நீங்க உங்க பெற்றோரிடம் இவ்வளவு காரியங்களை மறைச்சு யாரோ ஒருத்த கூப்பிடுறாங்க, யாரோ ஒரு பின்னாடி இப்படி போற பிள்ளைங்களை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லுவாரு? சோதனையில நாம துணிகரமா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அவருக்கு மறைக்கணும் என்ற எண்ணங்கள் உள்ள இருந்தா அடிப்பாரா? அவரை அடிப்பாரா? எச்சரிக்கலாம் இல்லையா? பாருங்க, ஒரு ஆத்துமாவை சாகிறத தேவன் விரும்புறாரா? அடிச்சு கொல்லணும்னு விரும்புறாரா? இதெல்லாம் இன்றைக்கு நமக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்குது? எத்தனை சந்தர்ப்பம் இருக்கு, எத்தனை சந்தர்ப்பங்களை அவங்க விழிப்பு ஏற்படுத்தப்படுறாங்க. அப்ப திரும்ப திரும்ப தேவன் சொல்லும் போது அவர் திரும்பி சொல்ல மாட்டாரா? சொன்ன தேவன் சொல்ல மாட்டாரா?
இல்லைன்னா கேட்க வேண்டாமா, மறைச்சிக்கிட்டு இருக்கலாமா? அப்படியானால் இவருக்கு வந்த சோதனையில அவர் பாருங்க, பந்தியில் உட்கார்ந்து இருக்கிற போது இனி எந்திரிக்கல. அப்ப இவர் என்ன செஞ்சிருக்கணும்? முந்தி இருக்கணும். பந்தியில உட்கார்றதுக்கு முன்னாடியே திரும்பும் போதே முதலாம் முந்தணும். பிதாவே, தயவு செய்து மன்னிப்பீராக, நான் திரும்பிட்டேன், உங்களுடைய வார்த்தையை மீறிட்டேன், எனக்கு ஒரு வாக்காரலும் கேட்டிருக்கலாம். சரி, பந்தியில உட்கார்றதுக்கு முன்னாடி அது கேட்டிருக்கலாம். சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு, அப்போ அது கேட்டிருக்கலாம். அது வரைக்கும் தேவன் காத்திருக்காரா இல்லையா? அப்படியானா இப்ப போடுறது சரிதானே? நீங்களும் நானும் இவ்வாறு செய்யும் போது நம்மளையும் போட்டு வெளுக்கிறது சரிதானே? அப்ப நாமோ இதுக்கு முன்னாடி நமக்கு வைத்த சோதனையில நம்ம ஜாக்கிரதையா இருக்கணுமா இல்லையா? அப்போ சொன்ன உடனே அவர் சொல்லிட்டாரு, யூதாவிலிருந்து 1 ராஜாக்கள் 13:21-22 அவன் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கை கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி ஒரு வார்த்தை இருக்கா, மீறி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விளக்கின ஸ்தலத்துக்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடியினால், குடிக்க போகிறபடினால் இல்ல, குடித்தபடியினால் என்ன சொன்னாரோ அதை மீறிட்டாரா இல்லையா? இதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கலாம். அதெல்லாம் அவர் கேட்கல, அதெல்லாம் மறைச்சு வச்சுக்கிட்டாரு, அதெல்லாம் தெரிவிக்கவும் இல்லை. பாருங்க, அப்படியானா யாருக்கு ஒரு விளைஞ்சிருக்காரு? மனுஷனுக்கா? இன்றைக்கு மக்கள் சொல்றாங்க, நானும் உன்னை போல சொல்றாங்களா? நானும் நம்முடைய சகோதரர் தானே, நான் உங்களோட தான் இருக்கிறேன், ஏமாத்துறாங்களா? நீங்க உங்களுக்கு யார் சொன்னது? உங்களுக்கு யார் பணியாற்றுறது? உங்களுக்கு யார் போதிக்கிறது? உங்களுடையவங்க யாரு? நீங்க யாருக்கு செவி கொடுக்க நீங்க நியாயமா இருக்கிறீங்க? இதெல்லாம் கூட நீங்க பார்க்கணுமா வேண்டாமா? அப்படி பார்க்கறதுனால என்ன நடந்துச்சுங்க? யாருக்கோ ஒருத்தர் பார்த்து சொல்றான், உங்க அப்பான்ட்ட சொல்ல வேண்டாம், உங்க சகோதரன் சொல்ல வேண்டாம், உங்களுடைய தாயிட்ட சொல்ல வேண்டாம், உங்க தகப்பன்ட்ட சொல்ல வேண்டாம், உங்களுடைய ஊழியன்ட்ட சொல்ல வேண்டாம், உங்க சபை மேய்ப்பர் சொல்ல வேண்டாம். அப்படி சொன்னதுக்காக நீங்க எப்படி விட்டுருவீங்களா? அவங்க தான் உங்களை பார்த்தாங்களா? அவங்க தான் உங்களை அனுப்புனாங்களா? அவங்க தான் உங்களை கண்டுபிடிச்சாங்களா? பாருங்க, அப்படியான நமக்கு வைக்கிற சோதனையில நம்ம தோல்வி விடுறோமா இல்லையா? அவங்க வேலை செய்யறாங்க, நீங்க என்னாச்சு? உங்களுக்கு சோதனை என்ன? தோல்வியா தோல்வி இல்லையா? அப்ப தோத்து போகும்போது என்ன நடக்கும்? 1 ராஜாக்கள் 13:23 வாலிபனான தீர்க்கதரிசி தன்னை தாழ்த்தினதாகவோ தன் பாவம் செய்ததாக சொன்னதாகவோ தெரிகிறதா? இல்ல. 13ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 23ஆம் வசனம், அவன் போஜனம் பண்ணி முடித்த பின்பு அந்த தீர்க்கதரிசியை திருப்பி கொண்டு வந்தவன் அவனுக்கு கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுத்தான். 1 ராஜாக்கள் 13:23-24 பாருங்க. அப்பவாது இவர் சொல்லியிருக்கார் இல்லையா? எப்போ? 13:21-22 நீ கட்டளையை மீறிட்ட, கர்த்தருடைய வாக்கை மீறிட்ட, கர்த்தருடைய கட்டளை கற்பித்த கட்டளையும் கை கொள்ளல, நீ விளக்கின ஸ்தலத்துக்கு திரும்பி வந்துட்ட, தண்ணீர் குடித்தபடினால பிரேதம் பிதாக்கள் கல்லறையில் சேருவதில்லைன்னு சொல்லிட்டார் இல்லையா? இப்ப தீர்க்கதரிசி என்ன சொல்லியிருக்கணும்? தன்னை தாழ்த்தி கெஞ்சி கதறி தாழ்த்திருக்கணுமா இல்லையா? பாருங்க, அதுக்கு பதிலா இவர் போஜனம் பண்ணி முடிச்சிட்டார். பாருங்க, எப்ப வந்துச்சு வார்த்தை? எப்ப வந்துச்சு பாருங்க, உட்கார்ந்து இருக்கிற போது. ஒரு வார்த்தை இருக்கா? அவர் பந்தியில் உட்கார்ந்து இருக்கிற போது. அப்ப என்ன செஞ்சிருக்காங்க? உட்கார்ந்து தண்ணீர் குடிச்சிட்டாங்க, அப்பவும் புசிருக்காங்க, தண்ணீர் குடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்குது. இப்போ அப்பவே வந்திருக்குது. இப்ப என்ன செஞ்சாரு? இப்ப போஜனம் பண்ணி முடித்த பின்பு அந்த தீர்க்கதரிசியை திருப்பி கொண்டு வந்தவன் கழுதையின் மேல சேணம் வச்சு குடிச்சிட்டான். இவனுக்கு ஏதாவது உணர்வு இல்லையா? ஏதாவது பயம் இல்லையா? இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை இப்படி வந்துச்சு, என்னாச்சு? இது குறித்து ஒரு பெரிய பயம் இல்லையா? ஒண்ணுமே சொல்லல. அவர் வாட்டில் அந்த தீர்க்கதரிசியை திருப்பி கொண்டு வந்தவன் அவர் வாழ கழுதையின் மேல சேணம் வச்சுட்டு கொடுத்த உடனே அவர் வாழ திரும்பி நினைச்சிட்டு இருக்காரு, போயிட்டு இருக்காரு. உண்மையிலே இவங்க எப்படிதான் இருக்காங்க? அவன் போன பிற்பாடு 13:24-25 போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது. எங்கேயாவது ஒரு முறை சாரியாவது மன்னிச்சுங்கன்னு சொன்னாவது தவறு பண்ணிட்டேங்கிறது எதையாவது ஒரு வார்த்தை இருக்கா? ஒண்ணுமே இல்லையே. பாருங்க, இப்படி நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கோம்?
எல்லாம் செஞ்சுட்டு தெரியாத மாதிரி இருக்கிறோமா இல்லையா? இப்படி இருந்தா இப்படி நடக்காது நம்மால் நினைக்க முடியுமா? ஒருவேளை இது மாதிரி நடக்காம இருக்கலாம். சிங்கம் வந்து நிக்காம கூட இருக்கலாங்க. வேற எதுவுமே நடக்காதா? இப்படி நம்ம காரியங்களை மறைக்கிற பொழுதும் ஏமாற்றப்படும் பொழுதும் நம்ம என்ன சொல்லுது, நமக்கு என்ன சொல்லுது பாருங்க. நம்ம காரியங்கள் உணர்த்து வைக்கப்படுது, தெரியுது. இவனுக்கு தெரியாதா? உடனே என்ன செய்யணும்? அந்த சாப்பாடெல்லாம் போட்டு எந்திரிச்சு கதறி இருக்கணும், விழுந்து கதறி இருக்கணும். பாருங்க, செயலை தாழ்த்தி தாழ்த்தி கதறி இருக்கணும். செஞ்சானா? செய்யலைங்க. அப்படி என்னாச்சு? அவங்களுடைய மனதும் இருதயமும் பாதிக்கலையா? இதை பத்தி சிந்திக்கலையா? இந்த மாதிரி உணர்வில்லாத எத்தனை பிள்ளைகள் நம்ம இருக்கிறோம். எத்தனை தவறுகளை செய்துவிட்டு நாம் அதற்கான காரியங்களை கண்டுக்கிறாம நம்ம இருக்கிறோம் இல்லையா? இப்ப கண்டும் காணாமலும் கேட்டு கேளாமலும் உணர்ந்து கொள்ளாமலும் இருந்தா என்ன ஆகும்? தேவன் குருடாக்கி போடுவார். குருடாக்கின பிற்பாடு என்ன கண்டுபிடிக்க முடியும்? ஒன்று கண்டுபிடிக்க முடியாது. பாருங்க, அப்போ அவர் பரப்பிட்டு போயிட்டார். இப்போ எதிர்பட்டு அவனை கொண்டு போட்டது, பிரேதம் வழியில் கிடந்தது, கழுதை நின்றது, சிங்கமும் பிரேத தண்டையில் நின்றது. அந்த வழியை கடந்து போகிற மனுஷர் கிடக்கிற பிரேதத்தையும் பிரேத தண்டையில் இருக்கிற சிங்கத்தையும் கண்டு கிழவனான தீர்க்கதரிசி குடியிருந்த பட்டணத்தில் வந்து சொன்னாங்க. இப்போ 26ஆம் வசனத்துல அவனை வழியிலிருந்து திரும்ப பண்ணி தீர்க்கதரிசி அதை கேட்டபோது, பண்ணின தீர்க்கதரிசி அதை கேட்டபோது, அவன் கர்த்தருடைய வாக்கை மீறின தேவனுடைய மனுஷன்தான் என்று சொன்னான். சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் அவனை ஒரு சிங்கத்திற்கு ஒப்பு கொடுத்தார், அவனை முறித்து கொண்டு போட்டது என்று சொல்லி அவன் குமாரனை நோக்கிட்டு கழுதையின் மேல சேனை வைத்து கொடுங்க என்று சொன்னா அவன் சேனை வச்சு கொடுத்தாங்க. அப்பொழுது அவன் போய் என்ன செஞ்சிட்டாங்க? வழியில் கிடக்கிற பிரேதத்தையும் பிரேதத்தில் கழுதை சிங்கமும் நிற்கிறதை கண்டாங்க. ஆனா சிங்கம் பிரேதத்தை தின்னவும் இல்லை, கழுதையை முறிச்சு போடவும் இல்லை. என்ன சொன்னாரோ அது மட்டும் நடந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது நமக்கு எவ்வளவு பெரிய எச்சரிப்பான பாடம் உங்களுக்கும் எனக்கும். தேவன் ஒரு வார்த்தை இன்றைக்கு நமக்கு நேர பேச போறது இல்லை. தேவன் அவருடைய வார்த்தையின் மூலமாக தான் எல்லா வேலையும் நடப்பிக்கிறார். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார். இன்னைக்கு நமக்கு தேவனுடைய வார்த்தை நேரடியா யாரும் வரும் என்று காத்திருக்க முடியாது. அப்படியானா இன்னைக்கு நம்ம தேவன்கிட்ட கேட்க முடியாது. அந்த கருத்து ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படியானா நம்ம இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை வேதாகமத்தில் இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு செயலுக்கும் தேவனுடைய வார்த்தையில இருக்குதான்னு பார்க்கணுமா வேண்டாமா? நம்ம செய்கிற செயலுக்கு நாம் மீறுகிற செயல், இந்த வார்த்தையின்படி இந்த செயல், நான் இந்த காரியத்தை பெற்றுக்கொண்டது, இந்த காரியத்தை நான் செய்தது வேதாகமத்தில் இருக்கிறதா பார்க்கணுமா வேணாமா? இல்ல போய் பந்தியில் உட்காருதான் சரியா? இல்ல நானும் சகோதரன் தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறது சரியா? அந்த சகோதரன் எங்கிருந்து வந்தார்? யாரு அவரை பார்த்தது? இவருக்கு யாரு சொன்னது? அந்த தீர்க்கதரிசிக்கு யாரு சொன்னது? நமக்கு உதவிகரமா இருந்துகிட்டது யாரு? எதை நம்ம ஆத்மாவை கட்டி வைக்கிறது யாரு? இதெல்லாம் பார்க்க தவறிட்டோமா? தவறிடுறோம். எதனால தவறிடுறோம்? இவங்களும் நம்முடைய மக்கள் தான், இவங்களும் நம்மோடு கூடுறவங்க தான், இவங்களும் நம்முடைய வீட்டார் தான், இவங்களும் நம்முடைய இனமான மக்கள் தான். இந்த யோசனை நமக்கு வந்துடுது. வந்துட்டா ஏசுட்ட நின்றாங்க. என்ன நின்றாங்க? தாயும் சகோதரனும் பேச வேண்டும் என்றாங்க. ஏசு என்ன சொன்னாரு? இந்த வர்றேன் அப்படின்னு போனாரா? யார் என் தாய், யார் என் சகோதரன் சொன்னார். அந்த தாய் வந்து மகனை திராட்சரசம் குறைவுபட்டு சொன்னவன் என்ன சொன்னாங்க? ஸ்திரீயே, உனக்கு எனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னாங்க. இப்போ நாமும் பேதுருவை பார்த்து மறிக்க கூடாதுன்னு சொன்னா அப்பாலை போ சாத்தானே சொன்னார், எனக்கு பின்னாக போ சாத்தானே சொன்னார். நாமும் தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக இருக்கிற இந்த செயல் இருக்குதான்னு ஆராய்ச்சி பண்றோமா? பண்ணலையா? பண்ண மாட்டோம். ஏன் பண்ண மாட்டோம்? எனக்கு அந்த ஒன்று சென்டிமெண்ட் தேவைப்படுது, இல்லை பொருள் தேவைப்படுது. அந்த பொருளுக்காக இவருடைய வார்த்தையெல்லாம் மறந்துடுறேன். நான் இருக்கட்டும், பரவாயில்ல நினைக்கிறேன். வந்து ஏன் நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டோம்? தேவன் நமக்கு தர வல்லவரா இருக்காரா இல்லையா? அப்போ நம்ம ஒரு பூமிக்குரிய வாழ்க்கையில மத்தேயு 4 லூக்கா 4 இயேசு கல்லுகளை அப்பங்களாகும்படி சாத்தான் சொன்ன பொழுது
சாப்பிட்டாரா? அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொன்னார். அப்படியானா இந்த பிழைப்பு நம்ம எதில் வரும் நினைக்கிறோம்? பூமிக்குரிய பொருள்ல. கண்ணை குருடாக்கு இல்லையா? பரிதானம், வெகுமதி, லஞ்சம், கைக்கூலி, இந்த மாதிரி அன்பளிப்பு, இதுக்கெல்லாம் நம்முடைய கண்ணை என்ன ஆக்குது? நல்ல நோக்கத்துக்கு செஞ்சா நல்லதுதாங்க. இதுக்கெல்லாம் நம்முடைய பார்வையுள்ளோனை குருடாக்கி வேறு வேலை செய்துவிடும், நீதிகளை தாறுமாறாக ஆக்கிவிடும். ஆகையினாலே நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற சோதனையில எத்தனை முறை உங்களை அலட்டினாலும் நாம ஜாக்கிரதையா இருக்கும்படி தேவன்கிட்ட ஒத்தாசை கேட்கணும். அந்த தீர்க்கதரிசி இந்த ஒத்தாசையை கேட்கவும் இல்லை, அவர்கிட்ட காரியங்களை மறைச்சு வச்சுக்கிட்டாரு. அதாவது அவர்கிட்ட சொல்லாம இருந்துகிட்டார், கேட்காம இருந்துகிட்டார், தெரிவிக்காம இருந்துகிட்டார். இவன் சொன்னதை நம்பி அவன் பின்னாடி போயிட்டார். சரி, போகும்போதாவது ஒரு கேள்வி கேட்டிருக்கணும், உட்காரும் போதாவது கேள்விப்பட்டிருக்கணும், அவர் சொல்லும் போதாவது தாழ்த்திருக்கணும். எதுவுமே செய்யல. அப்போ எந்த விதமான இந்த காட்சி, அப்ப இவரை அடிச்சு சாகடிக்கிறது சரிதானே? சரிதானே? அப்ப இது அவருக்கு மட்டுமா? நமக்கு? நாம் அந்த மாதிரி துணிகரமா இருந்தா? அப்ப நம்முடைய காரியங்கள்ல யாரு நமக்கு வேலை செய்யறாங்க, நமக்கு கண்டுபிடிச்சது யாரு, உதவிகரமா இருக்கிறது யாரு, போதிக்கிறது யாரு, செயல்பட்டது யாரு, பிரயாசப்படுறது யாரு, நன்றா விசாரணை செய்யறது யாரு, இதெல்லாம் நமக்கு மறந்து போயிருமா? திடீர்னு ஏதோ குறுக்கு வந்து ஏதோ யாரோ வந்து கூட்டிட்டு போனா நம்ம வாட்டில் பின்னாடி போயிருவோமா? இப்படிதாங்க நிறைய மக்கள் ஏமாந்து போறீங்க. அப்ப இந்த மாதிரி ஏமாந்து போறதுக்கான சாத்தானுக்கு நமக்கு இடம் கொடுக்கலாமா? தெரிவிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் செல்லும், அறிவிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் செல்லும், கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம் செல்லும்? ரொம்ப நேரம் இல்லை. ஆனா நமக்கு அந்த உணர்வே வரலையே. ஏன்னா அது நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற நம்ம விரும்புறோம், அங்கதான் கெட்டு போறோம். அவருடைய விருப்பத்தை விட நாமோ நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற ரொம்ப ஆசையா இருக்கிறபடினால இதெல்லாம் கேட்பதற்கும் தாழ்த்துவதற்கும் அறிக்கையிடுவதற்கும் சொல்வதற்கும் மறந்து போனபடினால இப்படி நாம பாதகத்தில் விழுந்து போறோம். தேவனுடைய குற்றமாங்க அது? அப்படியானா இதனால சிதறடிக்கப்பட்டதை பார்க்கலையா? நாம சேர முடியாம இருக்கிறத பார்க்கலையா? இது ஒரு திஷ்டாந்தமா இல்லையா? ஒரு சபையாருக்கு இந்த காட்சி, நடந்த காட்சி திஷ்டாந்தமா இல்லையா? யாராவது ஒழுங்கா இருக்கிறாங்களா? அதுவே எவ்வளவு பெரிய காரியத்தை நாசம் பண்ணி விட்டது என்பதை பார்க்கிறீங்களா? தூற்றி விட்டார், சிதற பண்ணி விட்டார். தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக இருப்போம் என்றால், யாருக்கோ ஒருத்தருக்கு செவி கொடுப்போம் என்றால் அது காரியங்கள் எங்கே வாய்க்கும்? யாரோ ஒரு சிலர் இருக்கலாம். ஆனாலும் அதுவும் பயங்கரமா தான் இருக்கும், சாதாரணமா இருக்காது. ஏனென்றால் அது அது மீறுதல். இந்த மீறுதலை நம்பி நம்ம சரியா வாழ நினைக்க முடியாது. ஒருவேளை நீங்க மனதளவுல தாழ்த்தி இருக்கலாம், அதனால கர்த்தர் உங்களை மன்னிச்சிருப்பார். ஆனால் அப்படி இல்லாத யார் ஒருவரும் அவர்கள் தூற்றி விடப்பட்டார்கள். இது சந்தோஷமான காரியமாங்க? பரிதாபம். அவங்களுக்காக வேதனை. தன்னுடைய காரியங்களில் நாம் சரியாய் தேவனுடைய வார்த்தையை மட்டும் கேட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? நானும் உன்னை போல மனுஷன் தான் சொன்ன சேர்ந்துக்கிட்டு போனா என்னாச்சு? சிங்கம் கொண்டு போச்சு. சொல்லும் போது அது கேட்டுக்கணுமே, அதுவும் கேட்கறது இல்லை. என்ன நடக்கும்? இப்படிதாங்க நடக்கும். நாம் பயந்திருப்போமாக, நாம் காரியங்களை கவனமாய் இருப்போமாக. அப்படி என்றால் விழிப்பாய் இருப்போம் என்றால், தாழ்த்துவோம் என்றால் கர்த்தர் நமக்கு துணை செய்வார். செபிப்போமா? மகா இரக்கமும் அன்பும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தை எவ்வளவு ஆச்சரியமான வழிகளை கற்றுத்தருகிறது, எவ்வளவு பயத்தை உண்டாக்குகிறது. பிதாவே, அந்த தீர்க்கதரிசி பொய் சொல்லி சென்று விட்டான். நானும் உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி என்றான். இவன் ஏமாற்றப்பட்டான். அவன் தேவனிடத்தில் கேட்க மறந்தான், தெரிவிக்க மறந்தான், அறிவிக்க மறந்தான். அவன் தன்னை தாழ்த்த மறந்தான். அவன் அதை குறித்து வாதிக்க மறந்தான், மனசாட்சியை மறந்தான், எத்தனை காரியங்கள் மறந்தான். இதனுடைய விளைவானது அவன் சாகடிக்கப்பட்டான். பிதாவே, இது எங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கிறது. நாங்களும் மிகுந்த கவனத்தோடு இருந்து
பிதாவுக்கு காரியங்களை மறைக்காமல் யார் எங்களுக்கு என்ன சொன்னாரோ வேத வாக்கியங்கள் அவ்வாறு சொல்லுகிறதா என்று கருத்தோடு கவனிக்க எங்களுக்கு பலன் தாரும், ஞானத்தை தாரும், உணர்வுள்ளவனாக்கும். ஒரு பெயரளவோடு நாங்கள் வாழாமல் விழிப்புள்ள கிறிஸ்தவர்களாக வாழ தகுதிப்படுத்தும். ஏனென்றால் நாங்கள் நித்திரையா இருக்கும்போது சாத்தான் கோதுமைக்குள் களைகளை வைத்து விடுவான். ஆகவே பயத்தோடு இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.